கிமு 399 கிரேக்க நாட்டு தத்துவ பேரறிஞர் சாக்ரட்டிஸ் தன்னுடைய விழிப்புணர்வு தத்துவ ஞானத்தை இளையோரிடம் கடத்தி அறிவு அழைப்பு விடுத்ததால் மரண தண்டனையை மனதார ஏந்தி கொண்டவர் இவர். அப்போது அவருக்கு வயது 71. அவரை கொல்ல ஹம்லோக் என்ற மூலிகை விஷம் தயாரானது. டஸ்போரைஸ், பிலினி, அவிசேனா ஆகிய 3 அரச மருத்துவர்களும் அந்த மருந்தின் தரத்தை உறுதி செய்தார்கள். தண்டனையை நிறைவேற்றும் வேளை வந்தது. அவரது நண்பர்கள் கேட்டார்கள், தண்டனைக்கு பின் உங்கள் உடலை எரித்து விடவா புதைத்து விடவா, எது உங்கள் விருப்பம்? சிரித்தார் சாக்ரட்டிஸ். அல்பங்களே, நீங்கள் ஒருபோதும் என்னை புதைக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. நீங்கள் எல்லோரும் புதைக்கப்பட்ட பின்னரும் நான் உயிர் வாழ்வேன். ஏனென்றால் உண்மை என்னை வாழ வைக்கும். உண்மைதானே? இன்னும் சாக்ரட்டிஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, இதோ நான் பேசிக் கொண்டிருக்கின்றேனே. உண்மைக்காக உயிர் விடுபவர்களை உண்மை புதைக்க விடாது, எரிக்க விடாது. அத்தகைய உண்மைதான் பல்கலைக்கழக ஆய்வுலகில் படாதவாடு கட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு PhD ஆய்வு கட்டுரை எழுதினான் ஒரு VVVVIP மகன். மதிப்பீட்டுக்காக அது அறிவியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடன் போனது. வாசித்து பார்த்தார், யோசித்து பார்த்தார், நிறைவு அடையவில்லை அவர். ஆகவே தேர்ச்சி போடவில்லை. அந்த VVVIP ஓடி வந்து முறையிட்டார், என் மகனின் ஆய்வு கட்டுரைக்கு ஏன் தேர்ச்சி போடவில்லை? அது தரமாக இல்லையா, அல்லது அதில் உண்மை இல்லையா? சொல்லுங்கள். உலுக்கி எடுத்தார் அவர். ஒத்துக்கொண்டார் இவர். உண்மையை சூசகமாக இப்படி எடுத்துரைத்தார் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சார், உங்கள் மகனின் ஆய்வு கட்டுரை தரமாகவும் உண்மையாகவும் தான் இருந்தது. ஆனால் என்ன ஆனால்? அந்த ஆய்வு கட்டுரையில் தரமாக இருந்ததெல்லாம் உண்மையாக இல்லை, உண்மையாக இருந்ததெல்லாம் தரமாக இல்லை. அவ்வளவுதான். திறமை இல்லாத நல்லவனும் திறமையுள்ள கெட்டவனும் தேரவே மாட்டாங்க. இவை சாக்ரட்டிஸ் தந்துள்ள சிந்தனைகள். நான் இளைஞனாயிருந்த போது எல்லாம் தெரியும் என நினைத்தேன். கொஞ்சம் வயதான போது கொஞ்சம்தான் தெரியும் என உணர்ந்தேன். முதிர்ச்சி அடையும் போதுதான் தெரிகிறது எனக்கு எதுவும் தெரியாது என்று. அஞ்சக்கூடியது மரணம் அல்ல, அதர்மம். அதர்மம் எப்போதுமே ஆபத்தானது. மனநிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. உங்கள் மனம் அழகாக இருந்தால் காணும் காட்சிகளும் அழகாய்த்தான் தெரியும். இசையை ரசிக்க தெரிந்தவர் வாழ்க்கையையும் ரசிக்க தெரிந்தவராகவே இருப்பார். மனிதர்களை எடை போட்டுக் கொண்டே இருந்தால் நேசிக்க நேரம் இருக்காதே. இந்த உலகில் தேவைப்படாத பொருள்களே ஏராளமாக இருக்கின்றன. இதையெல்லாம் சொன்னவர் யார் தெரியுமா? சாக்ரட்டிஸ்.